கவர்மெண்ட் என்ற வார்த்தையை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. ஸோ ரீசனிங்ல இந்த மாடல் சம் கேட்பாங்க. அதாவது ஒரு வேர்டு ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு அதை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் இல்லை ஒழுங்குபடுத்த முடியும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டர் இருக்குது. அப்போ 10 ஃபேக்டோரியல் வகுத்தல் இந்த வேர்டில் வந்த லெட்டர் ரிப்பீட்டாக வருதுன்னு பாருங்க. பாருங்க 2 டைம் வந்திருக்கு. அப்போ 2 ஃபேக்டோரியல். அடுத்து என் பாருங்க இங்கே 2 டைம் வந்திருக்கு. அப்போ அகைன் 2 ஃபேக்டோரியல். ஸோ நெக்ஸ்ட்டு 10 ரிவேர்ஸில் அப் டு 1 வரைக்கும் ரைட் பண்ணணும். 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ அதேமாதிரி இந்த 2 இன்ட்டு 1 பெருக்கல் அகைன் 2 இன்ட்டு 1. ஸோ இந்த 2க்கு இந்த 2 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அகைன் இந்த 4 கேன்சல் பண்ணால் 2. ஸோ நெக்ஸ்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 3 = 9,07,200. ஸோ அப்போ இந்த கவர்மெண்ட் என்ற வார்த்தையை மொத்தமாக 9,07,200 வெவ்வேறு வழிகளில் எழுத முடியும். ஸோ இதேமாதிரி இந்த சம் பாருங்க. ரீசனிங் என்ற வார்த்தையை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.